தாராபுரத்தில் ஆட்சி மாறியும் காட்சி மாறாமல் தொடர்ந்து சாக்கடை வேலைகள் நடைபெற்று வருகிறது. சென்ற ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சாக்கடை முறைகேடு மீண்டும் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பொதுமக்கள் சாக்கடை நீரால் அவதியடைந்து வருவதாகவும், கொசுக்கள் மொய்ப்பதால் நோய் பரவும் ஆபத்து ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாக்கடை அனைத்து பகுதிகளிலும் கட்டி விரிவாக்கம் செய்வதாக கூறி சாக்கடையை குறைத்து 2 அடி ஆழமாக இருந்ததை குறைத்து கட்டி தண்ணீர் செல்வதாக அளவிற்கு கட்டி வருவதால் பொதுமக்கள் புகார் அளித்த வண்ணம் உள்ளனர். இதை எதுவும் காதில் போட்டுக் கொள்ளாத நகராட்சி நிர்வாகம் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் ஒவ்வொரு சாக்கடை கட்டும் பொழுதும் வீதிகளில் 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை பொதுமக்கள் வியாபாரிகள் கட்டிய படியை எடுத்து கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்றும், அதே ஊழல் செய்து வரும் ஒப்பந்ததாரர் அதிகாரிகளிடம் யார் பேசுவது என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இதேபோல 30வது வார்டு பகுதியில் சாக்கடை கட்டி சாக்கடை பைப் வடிவில் வருகிறது என்றும், சாக்கடை மேலோங்கி செல்கிறது. இந்த தண்ணீர் தேங்கி அந்த இடத்தில் கொசு மற்றும் மற்ற குழுக்கள் உருவாவதால் மர்ம நோய் ஏற்படும் அவலம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.